ஏன்னா என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். அதனால் அந்த சொல்லே ஒழிப்பேன். அப்போ என்ன சீமான் செய்வேன்? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலான் திணிக்கப்படுது. ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம் தான். அதனால் என் பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக தரமான கல்வியை உலகத்தரத்திற்கு, அது என்ன தரம்? உலகத்திலே முதல் இடத்துல ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இது 3ஐ முந்திக்கொண்டு உங்கள் மகன் கல்வித்தரத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன். இனி உலகத்தரம் என்பது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான், ஃபின்லாந்து அல்ல என்று சொல்ல வைப்பேன். அதை கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முதலாக உங்கள் மகன் முதலமைச்சர் கையெழுத்தை போட்டுட்டு அடுத்து போடுற கையெழுத்து இதுதான். எது? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கையெழுத்தா கல்வி. அடுத்து என்னடா? அடுத்து உயிர். என்ன பண்ணுவேன்? உயிருக்கு என்ன பண்ணுவேன்? உயிர் காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. நாட்டின் பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குது? அது பல்லடத்தில் இருக்க என் பாட்டிக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டானேன். போடுறா மருத்துவம் உலக தரத்துக்கு கொடுக்குறேன், கட்டணம் இல்லை. அடுத்து என்ன? உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர், அது விற்பனை பண்ணாமல பேனிட், தட மீறி வித்தான தூக்கி செயல் ஆட. அப்புறம் வேற என்ன? நானே கொடுக்குறேன். தூய குடிநீரை உங்கள் வீட்டு வாசலில் ஊற்றிடுறேன், நானே ஊற்றிடுறேன். நீரை சேமித்து தூய குடிநீரை, நல்ல குடிநீரை உனக்கு தந்துடுறேன். இது 3ஐயும் தந்துட்டேன்னா உனக்கு காசு அதுக்காக தேவைப்படுமா பாரு. அதுக்கப்புறம் பசி ஒழிச்சிடறேன். என்ன பண்ணுறேன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றிடுறேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல் நானே செஞ்சிடறேன். கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, உன் வாழ்விடத்தில் அரசு பணி தந்துடுறேன். உன் மகன் நம்பு. பல இடத்துல கொடுத்துறேன், பல இடத்துல கொடுக்குறேன். திருப்பூர்ல கொடுக்குறேன். இவங்க வச்சிருக்க இதெல்லாம் விட்டு நான் தர்றேன். வட இந்தியா வர வேண்டிய தேவையில்லாமல் நான் உருவாக்குறேன். என் பிள்ளைகளை அரசு பணியாக்கி இங்கே இறான். நீ உன் பிள்ளையை நான் படிக்க வச்சுறேன். உனக்கு முடியல, ஆத்தாப்புக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துறேன். குடிக்க தண்ணி கொடுத்துறேன். எரிக்க சிலிண்டர் ஓசா தரல, தடையின்றி தந்துடுறேன். ஏன்? நானே தயாரிப்பேன். நான் ஈராக் வெளிநாட்டுக்கு என்னை நம்புடா, நான் சத்தியமாக தருவேன், தடை இல்லாமல் தருவேன். எப்படி தருவேன்? நானே தயாரிப்பேன். எங்கள் பல்லடத்தில் தயாரிப்பேன். எப்படி? 2000 ஏக்கரில் மாட்டு பண்ண வச்சுருப்பேன். மாட்டு சாணி எடுத்து, மீத்தனை எடுத்து உனக்கு சிலிண்டர் அடைச்சி வீடு வீடாக கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன்? அந்த தயாரிப்புக்கு ஒரு செலவு இருக்குல்ல, அங்கே வேலை செய்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கும்ல, அந்த காசை எடுத்துக்கிட்டு சிலிண்டர் கொடுத்துருவேன். வேற என்ன தரணும் சொல்லு? மின்சாரம் ஒரு சொட்டு நேரம் அணையாமல் நான் தடை இல்லாமல் தந்துடுறேன். எப்படி? நாட்டையே மின் உற்பத்தி நிலையமாக மாற்றிடுவேன். எப்படி மாத்திரன்னு போட்டு காட்டுறேன் பாரு ஒரு மகன். நீ தான் வச்சிருக்கடா செல்போன், எதுக்கு வச்சிருக்க? இந்த உள்ளங்கையில் உலகத்தை தட்டா சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அபவுட் எலக்ட்ரிசிட்டி தட்டா வரும்டா. நான் எப்படி கொடுக்குறேன்னு பயந்துருவா நீ. எனக்கு மூளை தான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு தம்பி. இது என்னோட கனவு இல்லை, 5000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. புரியுதா? அதை என் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் கனவை எங்களுக்கு கடத்திட்டான். அந்த கனவை என் முன்னாடி நிற்கிற என் பிள்ளைகளுக்கு கடத்துறேன். பேச்சை கேட்டு போய் படுத்துறாத, எடுத்து பரப்பு. அண்ணே திருப்பூரில் பேசுனது, காங்கேயத்தில் பேசுனது எடுத்து போடு, திரும்ப போட்டு காட்டு. ஒரு கனவு நாட்டை உங்கள் அண்ணன் கண்ணு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிற? பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிப்பேன். பால் இருந்தால் ஒரு தேசம் பசியை சந்திக்காது. என் உடன் பிறந்தவனே, பால் முழுமையான உணவு. கணக்கில்லாத பண்ணைகளை வச்சிருப்பேன். உலகத்திலே அதிகமாக இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தால் அதிக செலாவணியை ஈட்டுது. ஏன் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாதா? பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுனது நீங்கள் கேட்டிருக்க. பால் மிகப்பெரிய சந்தை. சாராயம் 50,000 கோடி, ஒரு ஆண்டுக்கு பால் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நம்ம சாராயத்தை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு போயிடுவோம். நீ வா என்னோட, நீ வா, கவலைப்படாத. நீ உன் வாழ்விடத்தில் அண்ணா அரசு வேலை கொடுக்குறேன். படிக்கலை உனக்கும், படித்தவன் உனக்கும், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்கம் வேலை தரேன். வா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு நாட்டை ஒம்பளிட்டு கொடுத்துட்டு போ. பாரு, நான் வாழ்ந்துட்டில 4 நூற்றாண்டு வாழ்ந்திருக்கேன். 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சி இல்லை, 4 முறை அம்மா ஜெயலலிதா, 1 முறை ஐயா ஸ்டாலின், 1 முறை ஐயா எடப்பாடி. அவர் 4.5 வருஷம், ஒரு 5.5 வருஷம் வாழ்ந்துட்டார். புதுசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல, புதுசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவங்க வந்தாலும் இருக்கும், இவங்க வந்தாலும் கரண்ட் கட்டு இருக்கும், மின்தடை இருக்கும், இவன் வந்தாலும் ஊழல் அஞ்சிருக்கும், அவன் வந்தாலும் ஊழல் இருக்கும், இவன் வந்தாலும் மழையை வெட்டுவேன், அவன் வந்தாலும் மணல் அள்ளுவேன். ஒன்றும் மாறாது.
ஒன்றும் மாறாது. அப்போ நீ என்ன ஒன்று, ஒரே ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகள் எங்ககிட்ட கொடுங்களேன். சரி, ஒன்று வேணாம், யாராவது ஒரு தலைவன் என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் வரலாறு, இப்படி யாராவது ஒரு தலைவன் பேசிட்டா எனக்கு சொல்லு, நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன். யாராவது பேச சொல்லு பார்ப்போம். கையில் தாள் இல்லாமல் எவனையா பேச சொல்றா? ஏய், மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாதவனை எப்படா நீ தலைவன் மதிக்கிற? தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசக்கூடாது. என் உடன் பிறந்தவனே குறிக்கோளோடு பேசணும். மக்களின் பிரச்சனையை தாளில் இருந்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேசணும். அவன்தான் தலைவன். நீ இங்கே இரு, நாளைக்கு விடிய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். உன் பிரச்சனையை எடுத்து எங்கிருந்து, இங்கே இருந்து தேடு, நல்ல தலைவனை தேடு. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனால் நல்ல சாப்பாடு, நகை வாங்கினா நல்ல டிசைன், நல்ல வடிவமைப்பு, புடவைனா நல்லா, எல்லாம் சரியாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் தலைவன் மட்டும் தரதலையாக இருக்கணும், கேனவனாக இருக்கணும், தற்குறி பயலாக இருக்கணும். சி, நீ நல்ல எண்ணெய் சாக விட்டு நடிகனை தேடுற கூட்டம் தானே. உன்னை போய் என்ன பண்ண முடியும்? ஏதோ யோசிங்க. மானத்துக்காக உயிரை விட்ட பரம்பரை, மானங்கட்டு வாழ்கிறதுக்கு மடிஞ்சு போகலாம். நான் கையேந்தனா சீமா அப்படி ஏந்தனா என்ன சொல்வேன்? பிச்சைக்கார பையன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏந்தனா பிச்சை இல்லை, இலவசங்கிறேன். நீனும் எடுத்துக்கிட்டு தான் இருக்க. வாங்கு, காசை வாங்கு, கையை பிடிச்சிக்கிட்டு கேளு. அண்ணே, நீங்கள் எதுக்குன்னே தேர்தலில் நிற்கிறீங்க? எங்களுக்கு சேவை செய்யவானே? ஆமாம், எங்களுக்கு சேவை செய்ய எதுக்குன்னு காசு கொடுக்குறீங்க? 30 கோடி செலவழிக்கிறீங்க, 2 லட்சம் ஓட்டு, அதில் 5000 ரூபா கொடுக்குறீங்கண்ணே. இதுக்கு 2000 3000 கொடுக்குறீங்க. 30 கோடியை முதலீடு செய்து எம்எல்ஏவாகி எங்களுக்கு சேவை செய்யணும்னா நீங்கள் யாருண்ணே? கடவுள் அவதாரமானே நீங்கள்? ஏன்னே களமணி பயில தானே நீங்கள்? 30 கோடி முதலீடு செய்கிறவங்க உங்கள் லாப தேவைக்கு செய்கிறீங்களா, எங்கள் சேவைக்கு செய்கிறீங்களா? எம்எல்ஏ வேணா 300 கோடி எடுத்துக்கலாம், ஒருவேளை மந்திரியானா 30,000 கோடி எடுத்துக்கலாம். அதுக்கு தானே. அதை கேட்டுட்டின்னு வச்சுக்கடா, நீ ஆள் போட்டா போடு, போடல. நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் தர்றோம், நாங்கள் வந்தால் 10,000 கொடுக்குறோம், உரிமை தொகை, ஊக்கத்தொகை. எங்கிருந்து கொடுப்பீர்கள்ங்கிற கேள்விகள். இங்கிருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது நியாயமாக இருக்கான்னு பாரு. நான் கடன் வாங்க போனால் அவன் ஈடு கேட்பான், அடமானம் கேட்பான். ஒன்று நிலத்தை வைக்கணும், இல்லை வீட்டை வைக்கணும். இவன் எதை வைப்பான்னு நினைக்கிற? மக்களின் நலத்தை வைப்பான், மண்ணின் வளத்தை வைப்பான். நம்ம வீட்டை வைப்போம், அவன் நாட்டை வைப்பான். புரியுதா? ஒரு தகப்பன் எதை வேணாலும் இந்த பிள்ளைகளை வைக்காமல் போகலாம், வச்சுட்டு போகலாம். ஆனால் கடனை வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு தலைவன் தன் நாட்டு குடிகளுக்கு கடனை வச்சுருக்கான். இதுவரை 10.5 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் மட்டும் 5 லட்சம் கோடி, ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்காங்க. வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. நாட்டின் பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி. இவங்க இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசத்தை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுக்கு வட்டி 1 லட்சம் கோடி, அப்போ 2 லட்சம் கோடி வட்டி. அப்படின்னா பட்ஜெட் 3 லட்சம் கோடி, வட்டி 2 லட்சம் கோடி. எந்த 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம், மருத்துவருக்கு சம்பளம், போக்குவரத்து ஊழியருக்கு சம்பளம், ஒரு இளவும் பண்ண முடியாது. நாடு திவாலாயிரும், பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி ஆகும், ஒன்றும் நடத்த முடியாது. அத்தியாவசிய தேவைக்கு எந்த அரசு காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? இலங்கையில், பங்களாதேஷில், நேபாளத்தில் நடந்த கிளர்ச்சி, புரட்சி இங்கே வரும். அந்த புரட்சிக்கு யாரும் முன்னாடி நிற்க மாட்டான், அங்கே மட்டும்தான் நிற்பான். ஏன்னா இந்த அயோக்கிய பயிலால் தான் இந்த கிளர்ச்சி, இந்த வீழ்ச்சியே வருது.